தலைவா படம் பொலிட்டிக்கலா நெறைய ப்ராப்ளங்கள ஃபேஸ் பண்ணதுக்கான காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்டர் சந்தானம் அவரு ரீசென்ட்டா குடுத்த ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தலைவா படத்துல அரசியலுக்கு வரதுக்கான எல்லா தகுதியும் உங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதிய பார்த்து நான் ஒரு டயலாக் பேசியிருப்பேன். ஸோ படத்தட பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் டைம்ல ஒரு ப்ரிவ்யூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த ப்ரிவ்யூக்கு போயிருந்தேன். தென் தளபதிய பார்த்து என்னண்ணா இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு கேட்டதுக்கு, அதுக்கு தளபதி இருந்துட்டு எல்லாமே உன்னால தான். நீ பாட்டுக்கு அந்த டயலாக்க போட்டு விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா உண்மைய சொல்லப்போனா அப்பவே அரசியலுக்கும் நம்ம தளபதிக்கும் தொடர்புடுத்தி பேசின டயலாக் அது என்னுடைய கவுண்டர் தான். ஸோ இருக்கிற நெருப்புல நானும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தானம் அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் உண்மைய சொல்லப்போனா சந்தானம் அவரு குடுத்த கவுண்டருக்காக மட்டும் தடை பண்ணல தலைவா படத்த. டைம் டூ லீட் அப்படிங்கிற கேப்ஷனுக்கும் தென் தலைவா அப்படிங்கிற டைட்டிலுக்காகவும் பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அப்ப டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பண்ண குடைச்சல்னால தான் நம்ம தளபதி இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. 2 கட்சியும் கம்முன்னு இருந்துட்டு எதுவும் பண்ணாம இருந்திருந்தா நமக்கு லியோ 2 கோ 2ன்னு போயிருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பர். ஸோ அவரு 2026 தேர்தல் கேம்பெயினுக்காக உங்கள கூப்பிட்டா போவீங்களான்னு கேட்டதுக்கு, அதுக்கு சந்தானம் அவரு கண்டிப்பா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரு ஃபியூச்சர்ல நம்ம தளபதிய பத்தி தப்பா பேசலாம் டிஎம்கேவுக்காக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.